பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் காரிடங்கள் அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நீதிமன்றங்களுடைய அறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே ஓவராலாக வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் மட்டும் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியில், மிச்சம் எல்லா மாவட்டத்துக்குமே வந்து கம்பைண்டாக வந்து நிறைய மாவட்டங்களுக்கு ஒருங்கிணைச்சு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பன்னிடங்களுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ என்ன படிக்கணும், என்ன விவரங்கள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்றதையும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மெட்டீரியலோட உங்களுக்கு 30 டெஸ்ட் பேட்ச் அடங்கிய பிடிஎஃப் லிங்க்கும் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த டெஸ்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 3000 கேள்விகளும் 30 டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஆன்சர் கீஸோடு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் மெட்டீரியல் பை பண்ணும்போது. ஸோ இந்த மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் தனியாக இருக்குது. அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து எக்ஸாமினர், பைலிஃபு, அப்புறம் வந்து இன்னும் ரீடர், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு 10th லெவல் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு மெட்டீரியலும் 8th லெவலுக்கு உள்ள ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மெட்டீரியலும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி 8th லெவலில் உள்ள போஸ்டிங்ஸ்க்கு வீட்டு பராமரிப்பு, அப்புறம் வந்து அலுவலக பராமரிப்பு, இது சம்மந்தமான டாபிக்ஸ்க்கான யூனிட் வைஸ் சிலபஸ் பேட்டர்ன் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் அப்படின்றத வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் அப்படின்றதே போதுமானது. கூடுதல் ரெகுலர் வீடியோஸ் கிளாஸஸும் வந்து யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பேட்ச் ஜாயின் பண்ணலாமா, அதே மாதிரி வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து எங்களுக்கு கிடைக்குமா, ஆஃப்லைனில் கிளாஸ் இருக்குமா அப்படிலாம் வந்து நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க. ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது இம்பார்ட்டன்ட் டாபிக், எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்ட் வைஸாக வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஆல்ரெடியே போன இயர் நடந்த எக்ஸாமினேஷனுக்கான கைடன்ஸும் இந்த வருஷம் நடக்க போகிற எக்ஸாமினேஷனுக்கான கைடன்ஸும் வீடியோ ஒரு 10 வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லையும் கூட லிங்க் தரேன். அடுத்ததாக வந்து நம்ம இந்த நீதிமன்ற ஆல்ரெடி வந்து நடந்து முடிந்த எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகள் எப்போ வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ உயர்நீதிமன்றத்துக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் அப்படின்றது நம்ம தொடர்ந்து வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். நம்ம நீதித்துறை ஆட்சியர் பிரிவு கால் பண்ணி கேட்கும்போது வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்டேட் வரும்ன்றதை மட்டும் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர், அப்புறம் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு பல்வேறு விதமான போஸ்டிங்க்கு உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் மூலியமாக அந்த தேர்வு நடத்தினாங்க. இது முழுக்க உயர்நீதிமன்றத்துக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது கூடிய விரைவில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி டைப்பிஸ்ட்டுக்கான அடுத்த கட்ட ஸ்கில் டெஸ்ட்டு, ஸோ ஸ்கில் டெஸ்ட்டும் அப்படின்றதும் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கில் டெஸ்ட் டைப்பிஸ்ட்டுக்கும் இருக்குது, அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இந்த வீக்லேயே வந்து ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ அப்டேட் கிடச்சாலும் நானே இன்டிமேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நடக்க போகிற மாவட்ட நீதிமன்ற தேர்வுக்கும் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக பண்ணுங்கள். அடுத்த மாதத்துக்குள்ளே தேர்வு அறிவிப்பு அப்படின்றது வந்து வந்துடும். அதேமாதிரி இப்போ சிம்கோவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, சிம்கோவுக்கான எழுத்துத் தேர்வு அப்படின்றது அடுத்த மாதம் ஜூலை 28 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தேதிகள்லேயே நீதிமன்ற தேர்வும் வந்து இருக்கும். அதனால் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் தான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரியான ஷெடியூல் போட்டுக்கணுன்றதை பாருங்கள். ஸோ எந்த 2 எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பேட்சாக பிரித்து வந்து சிம்கோவுக்கான அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர் மட்டும் தனியாக படிச்சுட்ருங்க. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு கோர்ட்டுக்கும் இதே தான், இதுக்கும் நீங்கள் இதே தான் படிக்க போகிறீங்க சிம்கோவுக்கும். அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸை ஈக்குவலண்ட்டாக படிச்சுட்டு செரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் மட்டும் கொஞ்சம் தனியாக வந்து டைம் ஒதுக்கி வந்து படிங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது இந்த மந்த்லேயே வந்து வெளியாக ஆரம்பிச்சிடும். நீதிமன்ற தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது அஃபிஷியலாக வெப்சைட்லேயே வந்து கொடுப்பாங்க. ஸோ வெப்சைட்டை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட் எப்போ கிடைச்சாலும் நானே வந்து இன்டிமேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.